வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். எந்த கட்சி முடிவில் மாற்றம், உடைத்து பேசிய தவிக தலைமையா, எந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது கரூர் துயர சம்பவம் குறித்து பார்த்திங்கன்னா வழக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்றது. அந்த வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு இறுதி கட்டமாக பார்த்திங்கன்னா தவேக தலைமைக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பு வந்தது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் நம்மளுடைய பொதுமக்களும் அதற்கு வரவேற்பு கொடுத்தார்கள். மற்றும் பார்த்திங்கன்னா அதனை அடுத்து பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் எதிர்கட்சிகளும் பார்த்திங்கன்னா இதற்கு சிக்கலாக மாறிச்சு. இந்த மாதிரி தீர்ப்பு விட்டது, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆதரவு கூடுமே அப்படின்ற ஒரு சிக்கலுக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் விஜயோடைய தலைமை, அதாவது தவேக அவர்களுடைய தலைமை என்ன முடிவுகளை எடுக்கிறார்கள் என்றால், இப்போ பார்த்திங்கன்னா எந்த கட்சி கூட்டணி அந்த முடிவும் தேவையில்லை. மற்றும் பார்த்திங்கன்னா முடிவுகளில் ஒரு சில மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் அதிரடியாக பார்த்திங்கன்னா களம் இருக்கப்படும். விஜயின் ஆட்டம் இதுக்கப்புறம் தான் தொடங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் தவேகவினர்கள் ஒரு சில மீம்களையும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா பரவிட்டு வராங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அவர் இன்னும் ஃபோர்ஸபுளாக பார்த்திங்கன்னா தவேகாவை கொண்டு செல்ல போகிறாரு அப்படின்றத பேச்சுக்களும் அரசியல் வட்டாரங்களும் பேசப்படுகிறது. ஏன்னா தற்பொழுது கட்சி தவேகாவுக்கு ஆதரவு என்பது கொஞ்சம் நஞ்சு இல்லைங்க, எவ்வளவோ இருக்குது. ஓகேங்களா, அதிகப்படியான ஆதரவு தமிழகத்தில் இருக்குது. மற்ற மாநிலங்கள் டோட்டலாக இந்தியா அளவில் எடுத்திங்கன்னா பெரும் விதத்தில் ஆதரவு தவேகாவுக்கு இருக்குது. ஏன்னா அவர் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம் அவர். ஓகேங்களா, நடிகரில் அந்த அளவிற்கு இருக்கும்போது அவருக்கு ஆதரவு இருக்குது. ஆனால் அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு சில முடிவுகளை ஏற்று போகிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா செய்து கொண்டிருந்த அரசியலை ஒரு சில திருத்தங்கள் செய்தால்தான் நமக்கு பெரிய அளவில் மாற்றம் ஏற்படும். பொதுமக்களுக்கு தேவையான அரசியலும், எதிர்கட்சிகளுக்கு எதிர்ப்பான அரசியலும், மற்றும் பார்த்திங்கன்னா நமக்கு பாதுகாப்பான அரசியலும் கையில் எடுக்க வேண்டிய ஒரு சூழலிற்கு தவேக தலைமை தள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் பார்த்திங்கன்னா கூறப்படுகிறது. ஏன்னா பார்த்திங்கன்னா தற்பொழுதைய வரைக்கும் தவேகாவின் அடுத்தடுத்த நகர்வுகள் என்பது ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. கரூர் சம்பவம் குறித்து அந்த அளவுக்கு பெருசாக அரசியல் ரீதியாக அவங்க எதுவுமே பண்ணலை. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் அவர்களுக்கு பெரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டது. இதன் தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னவாக இருக்குன்னா, தவேகாவுடன் கூட்டணி இப்போ ஒரு பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாரதிய ஜனதா மற்றும் பார்த்திங்கன்னா அதன் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த கட்சிகள் அதிமுக. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா போகிறதுனால என்ன நடக்கிறது என்றால், கூட்டணி ஃபஸ்ட்டு போகிற மாதிரி ஐடியாவில் அதிமுகவும் தவேகாவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா தவேகாவுக்கு அந்த ஐடியா அவ்வளோ இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் தனித்து போட்டி என்ற முயற்சியில் தான் அவர் இருக்கார். ஆனால் அதிமுக கூட்டணி அமைத்து விடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்கு தள்ளப்பட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் என்ன நடக்கப் போகிறது என்பது மிகவும் ஒரு மாற்றும் ரீதியிலான ஒரு அரசியலை முன்னெடுக்கப் போகிறார்கள் தவேகாவின் தலைமை அப்படின்றத எதிர்பார்க்கப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.